ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் டே குக்கிங் vlog பார்க்கலாம். இன்றைக்கி வீக்கெண்ட் சாட்டர்டே. ஸோ வெஜிடேரியன் தான் இன்றைக்கி நான் சமைக்கிறேன் சாட்டர்டே ஃபுல்லாக. இன்றைக்கி நான் என்னென்னலாம் ரெசிபீஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டும் ப்ரெஷர் குக்கரும் ஒன்று தான். ஆனால் இன்ஸ்டன்ட் பாட் வந்து எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் வந்து விசில்ஸ் வந்து கவுண்ட் பண்ண வேணாம், டைம் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் உருளைக்கிழங்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சதுனால இங்கே வெங்காயம் தக்காளி வதக்கி உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த சைடில் வந்து பூரி போட்டுட்ருக்கேன். ஸோ சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு ரெடி. எனக்கு ஒரு 9 months ஓல்டு பேபி இருக்கா. ஸோ அவளுக்கு கொஞ்சமாக பூரி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெயினாக வந்து நான் சத்து மாவு கூழ் கொடுக்குறேன். இதில் வந்து நிறைய பொருள் சேர்த்து அரைச்சி மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ராகி, கோதுமை, பார்லி, முந்திரி, பாதாம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் போட்டுட்டு அரை ஸ்பூன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி அதான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறேன். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், டக்குன்னு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சத்து மாவு கூழ். இப்போ நெக்ஸ்ட்டு மிட் மார்னிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு இட்லி ஃப்ரை பண்ண போகிறேன். என்னோடய பெரிய பொண்ணு கொடுக்க போகிறேன். நேற்றுக்கு நைட்டு பண்ண இட்லியில் 2 மீந்து போயிருக்கு. அதனால் இட்லியை வந்து கட் பண்ணிவிட்டு ஏர்ஃப்ரையரில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கோட் பண்ணால் ஒட்டாமல் இருக்கும். இந்த இட்லியில் வந்து கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஏர்ஃப்ரையரில் 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் வைக்க போகிறேன். ஒரு 10 minutes டைம் செட் பண்ணிக்கிறேன். நடுவில் 5 minutesக்கு ஒன்ஸ் ஒரு தடவை வந்து நல்லா ஷேக் பண்ணினா ஈவனாக ரோஸ்ட் ஆகும். ஒரு சிம்பிளான ஒரு இட்லி ஃப்ரை வந்து ஒரு 5 to 10 minutesக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சில்லி இட்லி பண்ணலாம், சாஸஸ்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து சிம்பிளாக இந்த இட்லி ஃப்ரையும் டொமேட்டோ கெச்சப்பும் என் பெரிய பொண்ணுக்கு கொடுக்குறேன். ஒரு சிம்பிளான இட்லி ஃப்ரை, ஆயில் இல்லாமல் ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரையர் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் லஞ்சுக்கு வந்து சாம்பார் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் சாம்பார், ரைஸ், காய் எல்லாமே ஒன்றா வச்சிடலாம். நான் கொஞ்சம் பருப்பு, தண்ணி, மஞ்சத்தூள், எண்ணெய் ஊற்றிருக்கேன் கீழே இருக்க இன்ஸ்டன்ட் பாட்டில். அப்புறம் அவங்க கொடுப்பாங்க ஒரு ஸ்டாண்டு. அதுக்கு மேலே வந்து ரைஸை வந்து நான் ஒரு வெசலில் வச்சு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நான் ரைஸும் பருப்புமே வந்து 1க்கு 3 பங்கு தண்ணி ஊற்றுவேன். ஸோ கரெக்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு இன்னும் குழையணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரைஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நான் காய் வேக வைக்க போகிறேன். நான் மாவத்தல் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ மாவத்தலை வந்து கழுவி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம். அப்புறம் முருங்கைக்காயும் மாவத்தலையும் நம்ம அந்த ரைஸ்க்கு மேலே மூடி போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே நான் டைரெக்டாக வைக்கிறேன். இது வந்து ஸ்டீம்லேயே வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, ஸ்டீம்லேயே வெந்துடும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து பருப்பு வந்து வேறு ஒரு ரெசிபிக்கு எடுக்க போகிறதுனால நான் தனியாக வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் வந்து காயையும் பருப்பையும் நீங்கள் ஒன்றாவே வேக போட்டுட்டு வேறு ஏதாவது கூட இதில் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து இதை சீல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் வந்து 23 minutes வைக்கிறேன். ஸோ மினிமம் ஒரு 20 minutes வச்சா தான் பருப்பு நல்லா வேகும். காய் வந்து உங்களுக்கு 23 minutes வச்சா குழஞ்சிரும்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேலே இருக்கிறதுனால குழையாது. நீங்கள் பருப்போடு போட்டாலும் ரொம்பலாம் குழையாது, கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 12 minutes ரெஸ்ட் டைமுக்கு அப்புறம் நான் மேனுவலாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த பின்னு ட்ராப் ஆனோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ நல்லா வெந்துருச்சு. முருங்காயும் மாவத்தலும் வெந்துருச்சு, ஆனால் குழையலை. கீழே பார்த்தீங்கன்னா ரைஸும் வந்து நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு குழைவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு கம்மியாக 1க்கு 3 இல்லை 2 தான் மேக்ஸிமம். அதுக்கு நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அரிசி வந்து வேகாது. இப்போ பாருங்கள் மாவத்தல்லாம் வெந்திருக்கு, ஆனால் குழையலை. நீங்கள் வந்து காயும் பருப்பும் ஒன்றாவே போட்டுக்கலாம். இப்போ அரிசி வெந்துருச்சு, சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து க்ளவுஸ் வச்சு எடுத்துக்கலாம், இல்லைனாட்டி ஒரு இடுக்கி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரைஸும் நல்லா வெந்துருச்சு, உதிரியாகவும் இருக்குது. இப்போ அடுத்து பருப்பு பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சி வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு சைட் டிஷ் வந்து நான் பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ண போகிறேன். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் வெந்துட்டுருக்க நேரம் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பீன்ஸை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற போட்டிருக்கேன். அதில் ஒரு வரமிளகா, சோம்பு, பெருங்காயம், உப்பு போட்டு தண்ணி வடிச்சிட்டு அதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அப்புறம் வடை மாதிரி தட்டி இட்லி சட்டி ஆவியில் வந்து வேக வச்சிடலாம். பக்கத்தில் வந்து பீன்ஸையும் வேக வச்சுக்கலாம். இது போல் ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம வேக வச்சா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பருப்பு உசிலி ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போட்டு ஒரு பச்சை மிளகாயோ 2 பச்சை மிளகாயோ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பீன்ஸையும் போட்டு பீன்ஸுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வடை வந்து ஆறுனோடனே இந்த மாதிரி கையாலே பொடி பொடியாக நீங்கள் வந்து உதிர்த்துட்டு இந்த பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்னோடய பொண்ணுக்காக கொஞ்சம் ரைஸும் பருப்பும் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் 8 months மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்காக தனியாக சமைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் டெய்லி சமைக்கிறதே இந்த மாதிரி தனியாக எடுத்து கொடுத்துக்கலாம். சாம்பாரில் வந்து நான் சாம்பார் பவுடர்லாம் ஆட் பண்ணுறதுனால காரமாக இருக்குன்றதுனால நான் முன்னாடியே பருப்பு வந்து சாம்பாரில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்கவுங்க விருப்பம்தான். நான் கொஞ்சமாக உப்பும் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா கையால் நல்லா மேஷ் பண்ணிட்டோன்னா நல்லா மசிஞ்சிரும். சப்போஸ் உங்களுக்கு கையால் மேஷ் பண்ணும்போது ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்சியில் வந்து விப்பரில் அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியை கிரைண்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஜஸ்ட்டு கையால் வந்து சூடாக இருக்கும்போதே நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சோன்னா நல்லாவே மசிஞ்சிடும். இவ்வளோ தான் இதுதான் எங்களோட லன்ச் மெனு. சாம்பார், பீன்ஸ் உசிலி, தயிர், ரைஸ், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாதம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்குக்கு நான் ஹெல்த்தியான ராகி இனிப்பு புட்டு பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி சலிச்சு தான் ஆட் பண்ணுவேன். அப்போ திப்பியாக இல்லாமல் புட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ப்ரௌன் சுகர் சேர்த்து சத்தான ராகி இனிப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு தோசையும் மத்தியானம் வச்ச சாம்பாரும். நான் மத்தியானம் வச்ச சாம்பாரே எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். ஸோ நைட் வந்து குக் பண்ண தேவை இருக்காது. இதுதான் என்னோடய இன்றைக்கி ஃபுல் டே குக்கிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.